பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் ஒரு துயரமான இரங்கல் செய்திக்காக, அதே நேரத்தில் அந்த செய்தியின் ஊடாக சில செய்திகளை நம்முடைய தமிழ் மக்களுடைய கவனத்திற்கும் சிந்தனைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து பரிமாற்றத்தை இப்பொழுது பேச இருக்கிறோம். நேற்றைக்கு முதுபெரும் கல்வியாளர் சாசி ராஜகோபால் என்பவர் எல்லோருக்கும் தெரியும். மக்கள் திலகம் மாக்கோர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலே கல்வித்துறையிலே ஒரு மாறுதல் வேண்டும், பாடத்திட்டத்திலே ஏதாவது திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் முதலில் நினைவுக்கு வரக்கூடியவர் இந்த கல்வியாளர் சாசி ராஜகோபால் அவர்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அவருக்கு ஒரு இரங்கல் செய்தியை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த இரங்கல் செய்தியிலே முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது சமச்சீர் கல்வி என்கின்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம். அதிலே அந்த கல்வி திட்டத்தின் ஆணையர், அந்த குழுவிலே, ஆணையத்தின் குழுவிலே முதன்மையான பங்களிப்பை செலுத்தியவர் சாசி ராஜகோபால் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் கொடுத்தது யார் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், தலைவர், சமநீதி சமூக நீதி காவலர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா. சமச்சீர் கல்வி திட்டத்தை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த கல்வியாளர் சாசி ராஜகோபால் அவர்களை அந்த ஆணையத்தில் உறுப்பினராய் சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்ததும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 2004, 2011 காலகட்டம் வரை தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட நாள் இதழ்களில் தமிழோசை முதன்மை இடத்தை பெற்றது. அந்த தமிழோசை இதழிலே தொடர்ந்து சாசி ராஜகோபால் அவர்கள் கல்வி தொடர்பான கட்டுரைகளை எழுதி கொண்டே வந்தார். மிக நெருக்கமான தொடர்பிலே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு மிக நெருக்கமான தொடர்பிலே இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவர் உயர்ந்த சிந்தனையாளர், செயற்பாட்டாளர், கல்வியாளர் என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள். ஆனால் அவர் பெயருக்கு முன்னால் கையெழுத்திடுகிற பொழுது எஸ் ராஜகோபால் என்றுதான் அவர் கையெழுத்திடுவார். கட்டுரைகள் எழுதும் போதும் எஸ் ராஜகோபால் என்றுதான் அந்த ஆங்கில முன்னெழுத்தோடு தான் அவர் கையெழுத்திடுவார். பெயர் அப்படிதான் எல்லோரும் எஸ் ராஜகோபால் என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் 2008ஆம் ஆண்டு தமிழ் ஆட்சி மொழி பயிற்று மொழி, தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு அரசுக்கான வரைவு அறிக்கை ஒன்றை நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதி அரசிடம் கொடுக்க வேண்டும், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேலை திட்டத்தை என் போன்றவர்களிடம் வழங்கினார்கள். அப்பொழுது அதற்கான அனைத்து வேலைகளும் செய்து ஆய்வு கூட்டம் ஒன்றை சென்னையிலே கலைவாணர் அரங்கத்திலே கூட்டி பல்லாயிரக்கணக்கான கல்வியாளர்களை, அறிஞர் பெருமக்களை, பேராசிரியர்களை, முன்னாள் பல்கலைக்கழக துணை வேந்தர்களை எல்லோரையும் அழைத்து கருத்து கேட்டு அந்த அடிப்படையிலே ஒரு அறிக்கை அணியம் செய்து, அந்த அறிக்கையிலே நூற்றுக்கணக்கான தமிழ் அறிஞர்கள், புலவர் பெருமக்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், முன்னாள் துணைவேந்தருடைய கையெழுத்தை பெற்று அந்த கையெழுத்தோடு முதலமைச்சரிடம் கொடுக்க வேண்டும் என்பது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அன்பு கட்டளை. அந்த நேரத்தில் தான் ஐயா அவர்களால் நம்முடைய அந்த அன்றைக்கு எஸ் ராஜகோபால் என்கின்ற அந்த கல்வித்துறை அறிஞரிடம் நான் அனுப்பப்பட்டேன். அப்பொழுது அவர் அந்த அறிக்கையை படித்து விட்டு, தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எதை செய்தாலும் தெளிவாக செய்வார். எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம். ஆனா இப்படியான ஒரு வேலை திட்டம், ஒரு அரசுக்கு தமிழ் ஆட்சி மொழி பயிற்று மொழி, தமிழ் வளர்ச்சிக்கான வரைவு அறிக்கை எந்த தலைவரும் சிந்திக்கவில்லை, எந்த கட்சியும் செயற்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட மகத்தான வேலையை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்களே என்று மகிழ்கிறேன், பெருமை அடைகிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய
பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அதிலே கையெழுத்திட்டார். அந்த நேரத்திலே தான் நான் கேட்டேன், ஐயா நீங்க சிறந்த கல்வியாளர், ஐயா அவர்களே உங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறாங்க, ஆனா நீங்க ஏன் 2 மொழியில் கையெழுத்து போடுகிறீர்கள் என்று அரை மணி நேரம் தருக்கம் எனக்கும் ஐயா அவர்களுக்கும். அப்பொழுதுதான் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் ஒரு கருத்தை அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே வலியுறுத்தியதை நான் சற்று அழுத்தமாக, அவர் பெரியவராக இருந்தாலும் நான் இளையவனாக இருந்தாலும் சற்று அழுத்தமாக சொல்லிவிட்டேன். என்ன சொன்னார் என்று என்கிட்ட கேட்டார். காஞ்சிபுரத்தில் போய் சந்தித்தார். அப்பொழுது CN அண்ணாதுரை என்று ஏன் கையெழுத்து போடுகிறீர்கள்? பெருந்தலைவர் காமராஜர் கூட, முதலமைச்சர் கூட கு காமராஜர் என்றுதான் போடுகிறார். மகாத்மா காந்தி இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தமிழை நேசித்தவர், தமிழை படித்தவர். இந்திய தேசிய ராணுவம் கட்டமைத்த சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர்கள் நான் அடுத்த முறை எனக்கு ஒரு பிறவி இருந்தால் தமிழனாக பிறப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று அண்ணா அவர்களுக்கு சொல்லி தமிழிலே கையெழுத்து போடுங்கள். காஞ்சிபுரம் என்றால் சி போடுறீங்க, நடேச முதலில் உங்க தந்தையார் பேரு, காணானா அண்ணாதுரை போடுங்க என்று சொல்லும்போது அண்ணாதுரை அதை மறுத்து விட்டார். ஐயா அதுக்கு கடைசியில பேசி பார்த்து வெல்ல முடியல என்ற உடனே சினம் கொண்ட சீபா ஆதித்தனார், நான் இந்த உலகத்தை 4 முறை வலம் வந்திருக்கிறேன், ஆனால் 2 மொழிகளில் கையெழுத்து போடுகிற தமிழ்நாட்டு முட்டாள்களை போல நான் எங்கேயும் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அண்ணாவே அரண்டு போயிட்டாரு. எந்த ஆங்கிலேயனாவது பிற மொழியை முன்னெழுத்து போட்டு கையெழுத்து போடுகிறார்களா? இந்தியாவிலே பிற மாநிலங்களில் இந்திக்காரன் கையெழுத்து போடும்போது தமிழையோ கர்நாடகத்தையோ அல்லது தெலுங்கையோ மலையாளத்தையோ பக்கத்து மாநில மொழிகளை முன்னெழுத்து போட்டு கையெழுத்து போடுறாங்களா? எங்கேயுமே இல்லை ஐயா. நமக்கு ஏன் அந்த காலத்திலே மலேசியா சிங்கப்பூர்ல திரைப்படம் பார்க்கிற பொழுது MG ராமச்சந்திரன், SS ராஜேந்திரன் இப்படி எல்லாம் முன்னெழுத்து போட்டு CN அண்ணாதுரை என்றெல்லாம் முன்னெழுத்து போட்டு எழுத்துக்கள் வரும்போது தமிழில் முன்னெழுத்து போட எழுத்துகள் இல்லை என்பதனாலே தமிழர்கள் ஆங்கிலத்தில் கடன் வாங்கி முன்னெழுத்து போடுகிறார்கள் என்று பேசிக் கொள்வார்களாம் என்றெல்லாம் ஐயா அவர்களிடத்திலே, ராஜகோபால் ஐயா அவர்களிடத்திலே வாதிட்ட போது அந்த உண்மையை விளங்கி கொண்டு, வியனரசு நீங்கள் சிறியவராக இருந்தாலும் ஒரு நல்ல கருத்தை, மெய்யான கருத்தை, தமிழர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய கருத்தை அந்த இடத்துல சொன்னேன். நம்முடைய ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தந்தையார் வைத்த பேர் ராமதாஸ்ன்னு வச்சாங்க. ஆனா தமிழ் உணர்வின் காரணமாக, தமிழ் பற்றின் காரணமாக ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் மருத்துவரா படிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் எனக்கு இல்ல, நல்ல தமிழாசிரியரா போக வேண்டும் என்றுதான் படித்தேன். ஆனா என்னுடைய நண்பர்களும் சுற்றுப்புற சூழலும் என்னை மருத்துவத்துறைக்கு அனுப்பிவிட்டது என்று பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த இஸ்ங்கிற அந்த கடைசி எழுத்தை ராமதாசு என்று கையெழுத்து போடுறார். ஐயாவும் சா ராமதாசு என்றுதான் கையெழுத்து போடுகிறார் என்றெல்லாம் சொன்ன போது விளங்கி கொண்டு இன்றையிலிருந்து நான் சி ராஜகோபால் என்று எழுதுகிறேன், கையெழுத்து போடுகிறேன் என்கின்ற அந்த அன்பான தமிழ் உறுதிமொழியை கொடுத்த பெருமைக்குரிய, பாராட்டுக்குரிய, வணக்கத்துக்குரிய ஐயா ராஜகோபால் அவர்கள் நம்மை விட்டு நேற்று மறைந்திருக்கிறார். அவரோடு ஒரே ஒரு முறைதான் சந்தித்தேன். ஆனாலும் அதில் ஒரு பேரீட்டம் அடங்கி இருக்கிறது என்பதனாலே மறைந்த ஐயா ராஜகோபால் அவர்களுக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.